Dear people, we saw the sin of Noah last Wednesday. கடந்த புதன்கிழமை நோவாவின் பாவத்தை குறித்து நாம் பார்த்தோம். Dear people, nobody is immune to sin. பாவத்துக்கு யாருமே விதிவிலக்கு என்று நாம் சொல்ல முடியாது. Unless we are watchful, the devil, our sinful nature, will incline to sin. நம்ம கவனமாக இல்லைன்னு சொன்னால் நம்முடைய பாவ சுபாவம் பாவத்தின் பக்கமாக வெகு சீக்கிரமாய் திரும்பிவிடும். So, however pious a good Christian may be, எவ்வளோ ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட, he has got the danger to fall into the trap of sin. பாவத்தினுடைய பிடியில் அவன் மாட்டிக்கொள்ள ஏது உண்டு. Why I tell it's a trap. இது ஒரு வலை. Sin is a trap. பாவம் ஒரு வலை. Don't think that being drunkenness or adultery only are the sins. பெரிய ஒரு குடி, விபச்சாரம் இதுதான் பெரிய பாவம் நினைக்காதீங்க. எவ்ரி sin is a sin. ஒவ்வொரு பாவமும் பாவம்தான். எவ்ரி disobedience to God's word is a sin. அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற ஒவ்வொன்றும் பாவம்தான். விசுவாசத்தினால் வராத ஒவ்வொன்றுமே பாவம்தான். Anything which does not come out of faith is sin. So last week we saw the sin of Noah. கடந்த வாரம் நோவாவினுடைய பாவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். Today we are going to see the sin of his sons. இன்றைக்கு அவனுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை அல்லது பிள்ளையினுடைய பாவத்தை நாம் பார்க்க போகிறோம். Is it not? How quickly it just affects. எவ்வளோ சீக்கிரம் பாவம் மனிதர்களை பாதிக்கிறது. I could say the sin of his son is a white collar sin. நோவாவுடைய மகனுடைய பாவம் அநேக கிறிஸ்தவர்களுடைய பாவம். I would like to show you. Of course, Noah, Genesis 9th chapter. ஆதியாகமம் 9வது அதிகாரம். We see in 20th verse, 20வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். Genesis 9th chapter and 20th verse. And Noah began to be an husbandman, and he planted a vineyard. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். And he drank of the wine and was drunken, and he was uncovered within his tent. அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். 22nd. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் 20க்கும் அறிவித்தான்.
And Ham, the father of Canaan, saw the nakedness of his father and told his two brethren without. You see, calm when he saw the nakedness of his father, he came out and declared it. அதை வெளியே அங்கே கொண்டு வந்து சொல்கிறான். எஸ், நோவா கமிட்டட் சின். நோவா பாவம் செய்தான், உண்மைதான். நோ டவுட் அபவுட் இட், அதில் சந்தேகம் இல்லை. பட் the thing which God dealt with him denotes that he committed sin by the sin of Noah. நோவாவுடைய பாவத்தை பார்த்து அடுத்தது இவன் மகன் பாவம் செய்கிறான். This is a white collar sin which is among the so-called Christians in the churches today. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படுகிற பாவமே இல்லாத மாதிரி காணப்படுகிற ஒரு பெரிய பாவம் இது. இட்ஸ் யுவர் சின், மை சின். இது உன்னுடைய பாவம், என்னுடைய பாவம். ஸோ வாட் டிட் தி அதர்ஸ் டிட், த டூ பிரதர்ஸ், அந்த ரெண்டு மற்ற சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? 23rd verse. And Shem and Japheth took a garment and laid it upon both their shoulders and went backward and covered the nakedness of their father, and their faces were backward, and they saw not their father's nakedness. உடனே அந்த ரெண்டு see, did the two sons immediately ran and see what the father is? அந்த ரெண்டு பசங்களும் ஓடி போய் அப்பா எப்படியா இருக்காருன்னு பார்த்தானுங்களா? இல்லை. நோவா வாஸ் நேக்கட் லையிங். நோவா நிர்வாணமாக படுத்து கிடக்கிறான் தான். காம், இவன் முதல் இந்த கடைசி பையன் இவன் காம். ஹாம் என்ன பண்ணுறான்? he declared, come and see, the father is naked, drunkard. அப்பா குடிச்சு போயிட்டுருக்கிறாரு, பாருங்க நிர்வாணமாக இருக்கிறாரு. See, this is the biggest sin of yours. இது உன்னுடைய பெரிய பாவம். இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு ஹவு டு ஹேண்டில் த சின் ஆஃப் அதர்ஸ். மற்றவருடைய பாவத்தை நம்ம எப்படி கையாள்றது. many Christians are harming themselves by this sin. இந்த பாவத்தினால் அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்ளுகிறார்கள். So immediately you see the reverence with which how Shem and Japheth did. அங்கே சேமும் யாப்போத்து என்ன செய்கிறாங்க? இவன் சொல்கிறான், அப்பா நிர்வாணமாக இருக்கார், father is naked, he is drunkard, come and see. These two brothers, they were God fearing, தெய்வ பயமுள்ளவர்கள். They were not willing to see the nakedness of the father. தகப்பனுடைய நிர்வாணத்தை அவங்க பார்க்க விரும்பலை. Of course, we can't justify Noah. நோவா சரின்னு சொல்லலை, ஆனால் இவங்க அந்த பாவத்தை எப்படி கையாளுறாங்க பாருங்கள். This is the spirit of Christ. இதுதான் கிறிஸ்துவனுடைய ஆவி. இந்த காமனுடைய ஆவி இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவரிடத்தில் இருக்குது. இட்ஸ் இன் யூ. உனக்குள்ளே இருக்குது இந்த ஆவி. என்ன ஆவி? மற்றவருடைய தவறை பெரிதுபடுத்தி போதகரமாய் பேசுகிறது. அதுக்கு பேர் என்னங்க?
மற்றவங்களை தவிர போதகப்படுத்தி 4 பேர் சேர்ந்தால் ஒரு பாவத்தை பற்றி பேசும் பொழுது they talk about, oh this is like that, this is like this. அதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறது? gossip. என்ன பேர்? கோள் சொல்கிறது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் கோள் சொல்கிறதில்ல ரொம்ப இல்லை, அதில் இருக்கிற தீமையை அவங்களுக்கு தெரியறதில்ல. அதில் இருக்கிற 5 நீ அந்த ஒரு பாவத்தை சொல்லி நீ செய்கிற 5 பாவத்தை நான் உனக்கு காட்ட போகிறேன். I am going to show you 5 sins that you commit by exposing that one sin. But how they are handling it பாருங்கள். அவங்க எப்படி அதை கையாளுறாங்க பாருங்கள். with reverence. இங்கே என்ன இருக்குது? godly fear. தெய்வ பயம். நான் பேசுகிறது சரியாக இருக்கா? will it be right before God? தேவனுக்கு முன்பாக நான் பேசுகிறது சரியாக இருக்குமா? they were not immediately rushing to Noah and see. உடனடியாக நோவாவை போய் பார்த்து அங்கே சொல்லலை, ஐயோ அப்பா இப்படி இருக்காரா? எஸ், நோவா committed sin. நோவா பாவம் தான் செஞ்சான். ஆனால் dear people, this is that difference between a true Christian and a Christian who is not right with God. தேவனோடு சரியில்லாத ஒரு கிறிஸ்தவனுக்கும் சரியான ஒரு கிறிஸ்தவனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்க. This is the difference between a mature Christian and an immature Christian. ஒரு மெச்சூர் முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனுக்கும் முதிர்ச்சி இல்லாத கிறிஸ்தவனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இம்மீடியட்டாக அவங்க போல என்ன பண்ணுறாங்க? துணியை 2 பேரும் பின்னால் போய் அப்படியே போய் என்ன பண்ணுறாங்க? அதை மூடுறாங்க. பாருங்கள், யூ see that 21-23. அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. இப்போ 4 பேர் சேர்ந்து என் பாவத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். சப்போஸ் 4 people join together and you talk about the sin of the pastor. அப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சுருக்கார், பாஸ்டர் இஸ் நாட் ரைட். ஆனது பாருங்கள், அன்னைக்கு அவங்க he also did this, also he did like this. இன்னொருத்தர் ஒரு புது காரியம், another thing. அங்கே என்ன இருக்குங்க? சாக்கடை தான் இருக்கும் இல்லை? வேறு என்ன இருக்க முடியாது? அங்கே சாக்கடை தான் இருக்க முடியும். ஒன்லி ரபிஷ். பாருங்க, யூ see the difference between a godly person, an immature Christian, ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனுக்கும் முதிர்ச்சி இல்லாத கிறிஸ்தவனுக்கும். வயசு முதிர்ச்சி அல்ல. ஏஜ் இஸ் நாட் மெச்சூரிட்டி. வயசாயிட்டா மெச்சூரிட்டி வந்துடுமா? Will there be maturity when the age grows? No. I see many people so immature even after 85, 90, 85, 90 வயசுக்கு மேலே கூட முதிர்ச்சி இல்லாதவர்களை பார்க்க முடிகிறது. Dear people, by handling the sin of others, you sin more. மற்றவருடைய பாவத்தை நீ கையாளுவதன் மூலமாக நீ இன்னும் அதிகமான பாவத்தை செய்கிறாய். But these 2 brothers, they were wise. இந்த 2 brothers என்ன பண்ணுறாங்க? ஞானமா, oh, this is the fear of God. இதுதான் தேவனுடைய பயம். You must have the fear of God when you talk about the sin of others. மற்றவருடைய பாவத்தை குறித்து பேசும் பொழுது நீ தெய்வ பயம் உனக்கு இருக்கணும். You talk about your own sin. உன்னுடைய பாவத்தை குறித்து பேசு. How bad I am, நான் எவ்வளோ மோசம்னு சொல்லு.
that God is pleased with. அதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். But when you talk about the sin of others, மற்றடைய பாவத்தை குறித்து நீ பேசும் பொழுது, unless it is handled with the fear of God, தேவ பயத்தோடு அதை செய்யப்படலைன்னா, you commit more sin than the sin of whom you are talking about. நீ யாருடைய பாவத்தை குறித்து பேசுகிற பாரு, அவங்களுடைய பாவத்தை விட நீங்கள் பல மடங்கு அதிகமாய் செய்கிறாய். எனக்கு நிறைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இதுதான் இருக்குது. மெனி சர்ச்சஸ், அநேக சபைகளில் அநேக சோ கால் கிறிஸ்டியன்ஸ், தே ஆர் ஃபாலிங் ட்ராப், இந்த பிடியில் இருக்கிறாங்க இன்றைக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது இது. அப்போ என்ன ஆச்சு? 24. And Noah awoke from his wine and knew what his younger son had done unto him. நோவா திராட்சை ரசத்தின் வெறி விழித்தபோது தன் இளைய குமார் தனக்கு செய்ததை அறிந்து. உடனே என்ன பண்ணுறான்? And he said, cursed be Canaan, a servant of servants shall he be unto his brethren. கானான் சபிக்கப்பட்டவன், தன் சௌரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். Did our God accepted the curse that Noah pronounced? நோவா சொன்ன அந்த சாபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா? எஸ், God accepted. It was the curse of God. யாருடைய சாபம்? தேவனுடைய சாபம். Dear people, it was the curse of God. இல்லைன்னா ஆண்டவர் அவன் சொன்னதை அப்படி செஞ்சிருக்க மாட்டார். Because God accepted that sin of Ham. ஹேமாம் செஞ்ச பாவத்தை ஆண்டவர் செஞ்சதுக்கு இந்த தண்டனை. Dear people, gossip is a terrible sin. இந்த கோள் பேசுறது பயங்கரமான பாவம். whosoever may be, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த கோள் சொல்கிற ஆவி நிறைய கிறிஸ்தவரிடத்தில் இன்றைக்கி இருக்குது. It is there in the gossip spirit in many. அதில் there is a joy. சிலருக்கு அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. It's a very terrible, இல்லை? So God punished Ham. ஆண்டவர் அதே மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். ஆனால் அப்போ யோப்பத்தை என்ன சொல்கிறாரு? 27. You see, God always honor the thing which is done with fear of God. தெய்வ பயத்தோடு செய்கிறது ஆண்டவர் எப்போவுமே கனப்படுத்துகிறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் தெய்வ பயத்தோடு நடந்ததுனால, because they behaved with the fear of God, God honored them. அவங்கள கனப்படுத்துகிறாரு. You see, God shall enlarge Shepherd, and he shall dwell in the tents of Salem, and Canaan shall be his servant. ஆண்டவர் சொல்லிட்டார். இவங்கள ரெண்டு பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உயர்த்துறாரு. என்ன சொல்கிறாரு? enlarge Japheth, and shall dwell in the tents of Sam. Canaan shall be his servant. அப்படி தான் ஆச்சா? உண்மை பைபிளில் பின்னால் அப்படி ஆச்சா இல்லைங்களா? அப்படி தான் ஆச்சு, இல்லை? நீங்கள் பின்னால் வாசித்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பகுதியில் பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவன் என்ன? You see, he was a curse to his whole generation. அவருடைய சந்ததிக்கே அவன் சாபமாக போயிட்டானுங்க. Is it not a sin? பாவம். Merely be careful when you talk about the sin of others. This is a universal sin in many churches today. இன்னைக்கு இங்கே இல்லை, வெளிநாட்டிலையும் அப்படி தான். ஆனால் நம்ம இப்போ பாவத்தை நான் எப்படி, மற்றவருடைய பாவத்தை நான் எப்படி கையாளுவது? how to handle the sin of others. இப்போ நீ பேசுறதுனால you will be, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆகுன்னு சொன்னால், நீ 5 பாவம் செய்கிற. You commit 5 sins.
First sin, you displeases God. நீ ஆண்டவரை அவருடைய உண்மையில் அவர் வெறுப்பு கொள்கிறார். டிஸ்பிளீசஸ் காட். முதலாவது, உண்மையில் அவர் பிரியமில்லாமல் நீயே நடந்துக்கிறார். ரெண்டாவது பாவம் என்ன? யூ கிவ் ரூம் டு த டெவில். பிசாசுக்கு இடம் கொடுக்குற. காசிப் வரும்பொழுது யார் பிரதானமாக தலைவனாக இருப்பான்? ஹூ வில் பி த ப்ரிடாமினன்ட் பர்சன்? டெவில் இல்லை? மூன்றாவது, உன்னுடைய வாழ்க்கையில் யூ அலோ அன்ஃபர்கிவ்னஸ். நீ மன்னிக்க முடியாத ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்துகிறாய். யூ ஷோ an unforgiving spirit. நான்காவதாக, you develop a bitter spirit against somebody. யாருக்கு மேலே உனக்குள்ளே என்ன வருது? கசப்பான ஒரு உணர்வு வருது. எப்போ பேசினாலும் உனக்கு தெரியும் அவங்க மேலே இருக்கிற கசப்பு. ஐ டெல் யூ, திஸ் இஸ் த sin of many pastors. நிறைய போதகருடைய பாவம் இது. தான் த ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்களே, ஒயிட் காலர் sin இது, வெளியே தெரியாது. அஞ்சாவது, you are a hindrance to the work of the Spirit in the church. சபையில் நீ ஆவியானுடைய செயலுக்கு தடையாக இருக்கிறாய். ஆறாவது, you are a hindrance to the church itself. சபைக்கே ஒரு தடையாக இருக்கிறாய். So you commit 6 sins. ஒரு பாவத்தை பேச போய் நீ 6 பாவம் செஞ்சிட்ற. இல்லை, இது எவ்வளோ பயங்கரம் பாருங்க. ஒரு பாவத்தை பேச போய் நீ 6 பாவம் செய்கிற. அப்போ யாருக்கு தண்டனை அதிகம்? ஒரு பாவம் செஞ்சவங்களுக்கா 6 பாவம் செஞ்சவங்களுக்கா? You will be punished more. சிக் ஹாம் பின்னால் படித்து பாருங்கள். He was a curse to his whole generation. அவருடைய சந்ததிக்கு அவன் சாபமாக போயிட்டானுங்க. This is the sin of the church today. இன்றைக்கி சபையில் இருக்கிற பாவம் இது, பெரிய பாவங்க இது. காசிப், கோள் பேசுறது. ஆனால் ஜீசஸ் எப்படி? இதை பாருங்கள். நான் உங்களுக்கு நோவா சொன்னதை காட் அட்டஸ்டட் இட். அது ஆண்டவர் நோவா சொன்னது. இட் வாஸ் த ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் காட். தேவன் அதை நோவாவின் மூலமாக பிரகடனப்படுத்தினார். தெய்வ பயத்தோடு அதை கையாண்டவங்களுக்கு ஆசீர்வாதம். God pronounced blessing for the people who handled it with the fear of God. But God cursed the one who handled without the fear of God. தெய்வ பயம் இல்லாமல் செய்ததுனால என்னாச்சு? அவனுக்கு சாபம். Dear people, this sin is a terrible sin. இது பயங்கரமான பாவங்க. இது பயங்கரமான பாவம். கிறிஸ்தவருடைய பெரிய பாவம் இது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவரிடத்தில் இந்த பாவம் இருக்குது. நல்ல பயஸ் கிறிஸ்டியன்ஸ் மாதிரி இருப்பாங்க. தே வில் பி. பட் உள்ளே தோண்டி பார்த்தீங்கன்னா கோள் சொல்கிற ஆவி இருக்கும். த ஸ்பிரிட் ஆஃப் காசிப். சரி, இதை எப்படி நம்ம கையாளுறது? இதுக்கு நான் ஒரு 2 காமிக்கிறேன். அதாவது இந்த காசிப்புங்கிறது நம்ம எப்படி கையாளணும்? ஒரு மற்றொரு தவறு செய்திருக்கலாம், ஆனால் எனக்குள்ள ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் மை சோல். என்னுடைய ஆத்துமாவை நான் காயப்படுத்த விரும்பவே இல்லை. ஐ ஆல்வேஸ் ஆம் கேர்ஃபுல் வென் டாக் அபவுட் அதர்ஸ் சின்ஸ். என்னுடைய பாவத்தை குறித்து பேசும் பொழுது நான் எப்பவும் ஜாக்கிரதையாக பேச விரும்புகிறேன். வை? இட் ஷுட் நாட் ஹர்ட் மீ. என்ன பாதிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து எப்படி கையாளுறாரு? ஹவ் ஜீசஸ் ஹேண்டில். ஹீ இஸ் த மாடல் ஃபார் அவர்ஸ். ஒரு கிறிஸ்தவனுக்கு முன்மாதிரி யார்? வாட் இட் ஷுட் பி த டிசையர் ஆஃப் அ கிறிஸ்டியன். கிறிஸ்தவனுடைய வாஞ்சை என்னவாக இருக்கணும்? ஐ ஷுட் லிவ் லைக் ஜீசஸ். இயேசுவை போல நான் வாழணும். ஈவன் when others
hurt me, என்ன மற்றவர்கள் காயப்படுத்தினாலும், ஈவன் இஃப் somebody talks ill about me, என்னை பற்றி தவறாக பேசினாலும், I don't want to be affected by that sin. அந்த பாவத்தினால் நான் பாதிக்கப்பட நான் விரும்பலை. I don't want to lose the communion with God. தேவனோடு கூட இருக்கிற தொடர்பை நான் இழந்து போக விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் ஏ ஸ்பிரிட் ஆஃப் அன்ஃபர்கிவ்னஸ். மன்னிக்க முடியாத ஒரு தன்மையை நான் கொண்டிருக்க விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் பிட்டர்னஸ், ஒரு கசப்பான உணர்வை கொண்டிருக்க நான் விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்ப்ளீஸ் காட். தேவனை நான் அதனால் ஒரு பிரியமில்லாத நிலைக்கு நான் செய்ய விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் ரூம் டு த டெவில். பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்த விரும்பலை. பிகாஸ் ஹி இஸ் ரிசைடிங் இன் மீ. எனக்குள்ளே இருக்கிறார். ஐ ஆல்வேஸ் டெல், நான் எப்போவும் சொல்கிறது உங்களுக்கு உண்டு, நான் ஏதாவது பேசுனேன்னா இங்கே நின்று தான் நான் பேசுவேன். I always speak after a stay in my tongue. இதை நான் பேசுகிறது எடிஃபையிங்காக இருக்குமா? will it be edifying or will it discourage others? அது அதைரியப்படுத்துமா? will it bring honor to God? ஆண்டவருக்கு மகிமையாக இருக்குமா அல்லது மகிமையில? Jesus, dear people, they would have committed sin. பாவம் செய்திருக்கலாம் தான். ஆனால் அதை எப்படி கையாளுறேங்கிறது ரொம்ப முக்கியம். Dear people, gossip is a terrible sin. Gossip ஒரு பயங்கரமான பாவம். How God handled. என்னாகமம் பாருங்களேன். Of course, Moses married a non-Jew. மோசே ஒரு யூதர் அல்லாத ஸ்திரியை தான் திருமணம் செய்து கொண்டான். உண்மைதான். He was in மீதியான் தேசத்தில் இருந்த பொழுது he married a lady. It was God's providence. தேவன் இதை அனுமதித்திருந்தார். ஆனால் இங்கே என்ன ஆகிப்போச்சு? மோசேயினுடைய சகோதரி மிரியாமும் ஆரோனும் என்ன பண்ணுறாங்க? காசிப், கோல் பேசிகிட்ருக்காங்க. தெரியுமா? ஏற்கனவே நடந்தது தான். ஆனால் கூட பாரு, இந்த மோசே இருக்கான் பாரு, மீதியானிய ஸ்திரியை போய் கல்யாணம் பண்ணிட்டானே. He married a Midianite. Dear people, it's all a white collar sin. ஆனால் பயங்கரங்க. இது gossip is a terrible sin. பயங்கரமான பாவம். உடனே பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. என்னாகம புத்தகத்தை நீங்கள் பாருங்களேன். என்னாகமம் Numbers 12:1. And Miriam and Aaron spake against Moses because of the Ethiopian woman whom he had married. For he had married an Ethiopian woman. It's God's providence. Of course, Moses didn't any wrong here even. மோசே இந்த தப்புமே கூட செய்யலன்னு கூட சொல்லலாம். ஆனால் கூட இவங்களுக்குள்ள காசிப். காசிப் அடுத்து என்ன வருது? மோசே ரொம்ப பெரியவனாக காட்டிக்கிறான். ஹீ இஸ் ஷோயிங் பிக். அப்போ அடுத்தது என்ன வருது? அடுத்த பாவம் வருது. 2வது வசனம். And they said, had the Lord indeed spoken only by Moses? Hath he not spoken also by us? And the Lord heard it. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரே, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இவங்க ரெண்டு பேரும் காசிப்பு. எங்கே கேட்குது? அங்கே கேட்குது. அப்படியார்லே, நீ பேசுகிறது கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் மோசே பாவம், அவன் ஒன்றுமே செய்யலை. எடின்ட்டு அப்போ என்ன ஆச்சு? மோசே சாந்த குணம். he was a meek person. சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையை நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனாங்க. உங்களுக்கு புரியல, எதுக்கு எங்களை 3 பேர்த்தையும் ஆண்டவர் அங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போக சொல்கிறாரு? இல்லை. And the Lord spake suddenly unto Moses and unto Aaron and unto Miriam, come out ye 3 unto the tabernacle of the congregation. And they 3 came out. அவங்களுக்கு தெரியல.
Dear people, அப்போ ஆண்டவர் மிரியாமையும் ஆரோனையும் கூப்பிடுறார். 5வது வசனம். And the Lord came down in the pillar of the cloud and stood in the door of the tabernacle and called Aaron and Miriam, and they both came forth. அவன் 2 பேரை மோசையை வெளியே விட்டுட்டு இவங்க 2 பேரை மட்டும் கூப்பிடுறாரு, வாங்க. இவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களோட பேசுகிறாரு. நமக்கு டைம்ஸ் இல்லை அப்பான்னு சொல்கிறாரு, மோசையை பற்றி நீங்கள் பேசுனது சரியா? இஸ் இட் ரைட்? அவனை பற்றி உனக்கு தெரியுமா? டு யூ நோ வாட் அபவுட் ஹிம்? அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். And he said, hear now my words. If there be a prophet among you, I the Lord will make myself known unto him in a vision, and will speak unto him in a dream. My servant Moses is not so, who is faithful in all mine house. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். He was talking for Moses. மோசேக்காக பேசுகிறான், ஆண்டவர் பேசுகிறார். Dear people, this sin of gossip, the கோள் சொல்கிற பாவம் இன்றைக்கி நிறைய சர்ச்சஸில் இருக்குது. See, God forgives. நான் this is just to say, I was in a church for 17 years. 17 வருஷம் ஒரு சபையில் இருந்தேன். One of the leaders' wives, பெரிய லீடர் சர்ச்சில், ஒரு சர்ச்சில் one of the leaders' wives came and told about me to my wife wrongly. என்னை பற்றி என் மனைவியின் இடத்துல, கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், நாட் ஈவன் 6 months ஐ பிலீவ். அந்த சபையில் ஒரு லீடருடைய ஒய்ஃப் என் மனைவியின் இடத்துல, ப்ராப்ளி ஷி வுட் ஹவ் பீன் ஜெலஸ், ஒருவேளை பொறாமையாக இருக்கலாம். டாக்டர், அஃப்கோர்ஸ் டாக்டர்னால் பெரியதில் டாக்டர் மாப்பிள்ளை கிடைச்சிருச்சேன்னுட்டு ஒரு பொறாமையாக கூட இருந்திருக்கலாம். they would have been jealous because doctor husband got. ஏன்னா அவங்களுக்கும் 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. மேபி ஜெலசி, ஐ டோன்ட் நோ. பட் ஐ டென்ட் டேக் இட் சீரியஸ்லி. அதனால சிரிச்சிட்டேன். பட் அதுவே வேறு எதாவது என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் சப்போஸ் இஃப் இட் இஸ் டேக்கன் சீரியஸ்லி? ஃபேமிலி வில் பிரேக், குடும்பம் உடைபட்டுடும். இன்றைக்கி சர்ச்சஸில் இந்த மாதிரி பாவங்கள் இருக்குங்க. சின் இஸ் சின். பாவம்தான். அதில் மோசே நோவா நிர்வாணமாக படுத்திருந்த பொழுது, ஒன் நேவா வாஸ் நேக்கட், ஹாம் ஹீ ப்ரொனவுன்ஸ்ட், சொன்னான், நோவா பாருங்க அப்பா படுத்து கிடக்கிறார், குடிச்சிட்டு படுத்து நிர்வாணமாக இருக்கார். இட் வாஸ் சின், நோ டவுட் அபவுட். நோவா செஞ்சது பாவம் தான். ஆனால் அவன் எப்படி அதை கையாளுறான் முக்கியம் இல்லை. ஆனால் அடுத்த 2 சகோதரர்கள் ஹாம் அண்ட் அடுத்த 2 சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க? சாம் அண்ட் அவங்க அப்பா நிர்வாணம், பயபக்தியோட, ஃபியர் ஆஃப் காட். சேமும் ஆப்பேத்து என்ன பண்ணுறாங்க? பின்னால் துணியை போட்டு கொண்டு மூடிட்டு போகிறாங்க. டியர் பீப்புள், எ காட்லி பர்சன். இங்கே தான் உண்மையான தெய்வ பக்தி யாருங்கிறத தெரியும். பேதுரு புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இதை பார்த்துட்டு நான் அடுத்தது வர்றேன். அங்கே பேதுரு வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அன்பு 4:8 எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்பு கூறுங்கள். அன்பு இல்லைன்னாலே அது பாவங்க. when there is no love, it's sin. when there is no true love, அன்பு திரளான பாவங்களை மூடும். charity shall cover the multitude of sins.
போன வாரம் நோவாவின் பாவத்தை பார்த்தோம், இந்த வாரம் நோவாவினுடைய பையனுடைய பாவத்தை பார்க்குறோம் இல்லை? அப்போ தான் பாவம் செஞ்சான்னா மகனும் பாவம் செய்கிறான். Dear people, ஸோ அப்பா ஒரு பாவம் செஞ்ச மகன் எத்தனை பாவம் செய்கிறான்? 6 பாவம் செய்கிறான். யாருக்கு தண்டனை அதிகம்? Dear people, God is not a God of injustice. அநீதி உள்ளவர் அல்ல. அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்போ என்ன ஆகுது? மோசே அங்கே நிறுத்திட்டு மோசே நீ இருப்பான்னு சொல்லிட்டு மிரியாமையும் ஆரோனையும் உள்ளே கூப்பிட்டுட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர்கிட்ட பேசுகிறாரு, பாரு நீங்கள் 2 பேரும் கோல் பேசுனது தப்பு. gossip is wrong. கோல் பேசுனது பண்ண மட்டும் இல்லை, என்ன ஆகுது? பேசிட்டு அவர் ஒன்று கேட்குறாரு, உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன? தேவ பயம் இல்லாமல் என்ன பண்ணுறீங்க? வாட் ஆர் யூ டூயிங்? பயம் இல்லாமற் போனது என்ன? 50 கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார், அவ்வளோதான். ஆண்டவர் ஒன்றுமே பேசலை. And the anger of the Lord was kindled against them and he departed. அவ்வளோதான், போயிட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. 10வது வசனத்தில், and the cloud departed from out the tabernacle, and behold, Miriam became leprous, white as snow. அவள் குஷ்டரோகியானாள். அவை அப்படி பேசுகிற எல்லாத்துக்கும் குஷ்டரோகம் வரும்னு நான் சொல்லலை. I am not saying that everybody will become leper, but the curse of leprosy. Dear people, we must be very, very careful. Christian life is it's a wonderful life. நல்ல அருமையான வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் எப்படி இயேசு கிறிஸ்து பாவத்தை கையாள்றார்? எஸ், he was beaten, அடிக்கப்பட்டார். He was spat on the face, முகத்தில் கத்துமப்பட்டார். நான் அடிக்கடி என் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன், யாராவது எனக்கு விரோதமாக எதாச்சும் பட்ட நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே இவர்களை மன்னியும். எனக்கு யாராவது விரோதமாக செய்கிறாங்கன்னு சொல்ல, அது மாதிரி anything, if there is anything that spoke against me, I don't want to be hurt. அதில் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Father, forgive them for they do not know. நான் எத்தனையோ முறை அந்த மாதிரி சேவம் பண்ணுறது உண்டு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் தான் நம்ம பார்க்கணும்ல. Luke 23:34. Then said Jesus, Father, forgive them. Is there anything which is done against us as it was done to Jesus? இயேசுவுக்கு செய்ததை விடவா எனக்கு பெரிய தப்பு செஞ்சிட்டாங்க? அவர் he was spat on the face, முகத்தில் துப்புனாங்க. Dear people, Jesus said, forgive them. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். So I am free. இப்போ ஆண்டவர் போயிட்டாரு. கோபப்பட்டு போன உடனே மிரியாமுக்கு என்ன பாச்சு? இப்படி ஆயிடுச்சு. They were astonishing. அப்போ யார் ஜெபம் பண்ணுறது பாருங்க? Who prayed for Miriam? It was Moses. Moses didn't got angry with Miriam. நாம் எனக்கு விரோதமாக பேசுனீங்கல்ல, உனக்கு வந்தது சரிதான். நம்மளாக இருந்தால் அப்படி தான் சொல்லுவோம். we will say it is right. இன்னும் உனக்கு ஒருபடி சேர்த்து வந்திருக்கணும்னு சொல்லுவோம் இல்லை? பட் மோசஸ் prayed for Miriam. God healed her. தேவன், that is the spirit of Christ. கிறிஸ்துவின் ஆவி இல்லை? இவ்வளோ அழகாக கிறிஸ்தவ வாழ்க்கை, இட்ஸ் a beautiful life. ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இயேசுவை போல நான் வாழணும். I should live like Jesus. இயேசுவை போல நான் மன்னிக்கணும். Dear people, gossip is a terrible sin. God is not pleased with that. கோள் சொல்கிற பாவம் பெரிய பாவம். ஆண்டவர் அதில்
பிரியப்படுகிறவர் அல்ல. ஒரு பாவத்தை பற்றி நீ பேசும்போது நீ 6 பாவம் செய்கிற. When you talk about one sin, you commit 6 sins, 6-fold. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? Lord, forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும். இந்த கோள் சொல்கிற ஆவியை எனக்கு மன்னியும். Forgive me the gossip. இனிமேல் நான் gossip பண்ண மாட்டேன். I will never do any gossip. Forgive me. God won't be displeased with the person of whom you talked about. நீ யாருடைய பாவத்தை பற்றி பேசின அவங்கள பற்றி ஆண்டவர் பற்றி இது பண்ண மாட்டார். ஆனால் ஒன்றுகிட்ட ஆண்டவர் கேட்பார், God is displeased. என்னுடைய பாவம், ஒரு பாவத்தை பேச போய் 6 பாவம் நீ செஞ்சிட்ட. You committed 6 sins. You displeased God. தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கிட்ட. You gave room to the devil. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்ட. Unforgiving spirit, மன்னிக்க முடியாத ஆவி. அதனால் bitter spirit, கசப்பான ஆவி. அதனால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடையாக போயிட்ட, இடரலாக்க போயிட்ட. யூ ஹிண்டர் த ஸ்பிரிட் ஆஃப் காட். நீ ஒரு ஆகான் போல் ஆயிட்ட. And the people of Israel were all in the battle. They got the victory in Jericho. எரிகோவில் பெரிய வெற்றி ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னார், பிகாஸ் we don't have time, we can't see that. அதை பார்க்க முடியாது. when all they were going around, சுற்றி போகும்பொழுது எரிகோ விழுகுது, பெரிய வெற்றி ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் ஒரே ஒருத்தன் ஆண்டவர் சொன்னார், எந்த ஒரு பொண்ணோ விளையேற பெற்ற பொருளோ எல்லாத்தையும் எடுத்து எரிச்சு போட்டோன்னு சொல்ல. காட் செட் நோ. ஆனால் அதில் ஆகான்னு ஒருத்தன் என்ன பண்ணுறான், அதை சில நல்ல விலையுயர்ந்த பொருட்களெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஆசை வந்தது, இதை ஏங்க விட்டு கொடுக்கணும். பொன் பாலம் எல்லாத்தையும் ஒரு குழியை தோண்டினான். குழியை தோண்டி புதைச்சிட்டான். புதைச்சோன்னா யாருக்குமே தெரியாதுங்க. நோபடி நோஸ் தட். இல்லை, யாருக்குமே தெரியாது. அப்போ இவங்க மறுபடியும் யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆயின்ற ஒரு பட்டணத்தை நோக்கி போகிறாங்க. ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறாரு. God is with us. Nobody can stand. அப்போ என்ன ஆச்சு, ஆட்கள் கொஞ்சம் பேர் இவங்களை விரட்டி அடித்து துரத்தி இவங்களாம் ஓடி வந்தானுங்க இஸ்ரேல் மக்கள். பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் they were driven out by ஆயி. they were all தப்பிச்சோம் பிழைச்சோம். அன்னைக்கு நிறைய பேர் காலியாக ஆயிட்டாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே நீங்கள் எங்களோட இல்லையா? லார்ட், ஆர் யூ நாட் வித் அஸ்? ஒய் யூ brought us? ஏன் எங்களை கொண்டு வந்தீர்? அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் மத்தியில் பாவம் இருக்குது. சின் இஸ் தேர். சின்னா எப்படி வந்தது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் கடைசியில் ஆகான் அவனுடைய குடும்பத்தை பிரித்து, ஆகான் அவன் குடும்பத்துக்கு என்ன ஆச்சுங்க தெரியுங்களா? பைபிள்லாம் படிக்கும்போது சரியாக படிக்கணும். நம்ம என்ன ஆச்சுங்க, கல் எறிந்து அவனையும் அவனுடைய குடும்ப மக்களையும் கொண்டான். ஒருத்தன் செஞ்ச பாவத்தினால் அவன் குடும்பமே கல்லஞ்சு. அப்படியே பீப்புள், சென் இஸ் சென். பாவம்தான். நான் செஞ்சாலும் பாவம் தான், நீங்கள் ஆகவே நம்ம என்ன பண்ணணும், இயேசுவை போல, லைக் ஜீசஸ். ஈவன் இஃப் தி அதர் ட்ரீட்மெண்ட்ஸ், என்னை மற்றவங்க வேறு மாதிரி நடந்தால் கூட ஐ ஷுட் லேர்ன் டு ஃபர்கிவ். மன்னிக்க பழகணும். ஐ ஷுட் லேர்ன் டு பேர். அதை சகிக்க பழகணும். த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளே இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை, ரட்சிப்பினுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் மாறுகிற வாழ்க்கை, இல்லை, டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு த லைக்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். இந்த சின் இன்றைக்கி இட்ஸ் எ யூனிவர்சல் சின். நிறைய சர்ச்சஸில் இருக்கிற நிறைய சபை விசுவாசிகள்னு சொல்கிற மக்கள் இருக்கிற பாவம் இது. ஒருத்தர் சொன்னால் அப்படியா, இதெல்லாம் பிசாசினுடைய ஊதுதல். அப்படியா, இருக்கலாம் நான் ஆண்டவர் உன்னை
ஜாக்கிரதையாக இருக்கணும். யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். ஐயோ, இன்றைக்கி ராத்திரி போய் ஒரு வேளை உங்களுக்குள்ளே அந்த ஆவி இருந்தால் ராத்திரிக்கில்லை, இப்போவே மனம் திரும்பு. ரிப்பன் எப்போ? இப்போ. ஆண்டவரே மன்னியும். இதுதான் என்னுடைய ரீசன்ட் சென், என்னுடைய சமீப காலத்து பாவம் இதுதான். இல்லை, ஆண்டவர் பேசியிருக்கார். மனம் திரும்புவோமா? மனம் திரும்புவோம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கோள் சொல்லுகிற ஆவியினால் பீடிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீர் சந்தியும். ஒரு பாவத்தை பேச போய் 6 பாவத்தை செய்கிற எங்கள் பாவம் எவ்வளோ கொடிது ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. இயேசுவை போல எங்களை மாற்றும். இயேசுவை போல எங்களை மாற்றும். மன்னிக்கிற தன்மையை தாரும். மற்றவர்களை பொறுத்து போகிற தன்மையை தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உமக்காக வாழணும். we should live for thee and we must live like thee. உம்மை போல வாழணும் ஆண்டவரே. இல்லைன்னா we can't have the peace and joy of the Lord. அன்றைய சந்தோஷம் சமாதானம் எங்களுக்கு இருக்காது ஆண்டவரே. மன்னித்தருளும், எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த பாவத்தையெல்லாம் மன்னித்து இனிமேல் நாங்கள் மறுபடியும் இந்த பாவத்தை செய்யக்கூடாது. we should never commit this sin. Lord, help each one of us. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.